நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி எங்க நாடு இருக்கு தம்பி. இந்த சுண்ணாம்ப நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிருக்கலாம். என்ன பண்றது, ஜெயிலுக்கு போனாதான் புத்தி வருது. பள்ளிக்கூடத்துக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது, கோயிலுக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது, பெரிய பெரிய மகான்கள் பேச்ச கேட்டா புத்தி வர மாட்டேங்குது, ஜெயிலுக்கு போனா மட்டும் புத்தி வருது. அது எப்படிங்க? போட்டு நொறுக்குறாங்களே, புத்தி வராம என்ன பண்றான்? அதுலயும் உங்க அண்ணன் நொறுக்கறல பேசுற மண்ணன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லங்க, சிங்கிள் மேன், ஒண்டி கட்டை. கட்டைன்னு சொன்னீங்களே, ரொம்ப பொருத்தம். அதுவும் சாதாரண கட்டை இல்ல, கருவேல கட்டை. நீங்க தூங்கும் போது பார்த்து தூங்குங்க. தூக்கி அடுப்புல வச்சிட்டு போறாங்க, காலை ஆட்டிட்டே தூங்குங்க. உங்க அண்ணன் மாதிரி நீங்க நல்லா ஜோக் அடிக்கீங்க. ஒரே ரத்தம் தானே, அப்படிதான் பேசுவோம். ஒரே ரத்தம்ங்கிறீங்க, நீங்க சிகப்பா இருக்கீங்க, உங்க அண்ணன் கருப்பா இருக்காரு. எங்க அண்ணன் பிறக்கும் போது எங்க வீட்டுல வசதியே இல்ல, நான் பிறக்கும் போது நல்ல வசதி. எங்க அம்மா தக்காளி அப்பெல்லாம் சாப்பிட்டாங்களா, அதனாலதான் நான் சிவப்பா இருக்கேன். ஓஹோ. ஏங்க அழுவுறீங்க? உங்க அண்ணன் ஜெயில ரொம்ப அடிக்கிறாரு, கொஞ்சம் அடிக்காம இருக்க சொல்றீங்களா? நீங்க ஜெயில இருந்தா தானே அண்ணன் அடிப்பாரு. ஆமா, நாம 2 பேரும் ஓடி போயிட்டா எப்படி அடிப்பாரு? சுப்பிரமணியம், இதை விட்டா வேற பொண்ணு கிடைக்காது, கப்பு நம்பிக்கிறது. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வாங்க ஓடிடுவோம். என்ன நம்பி வர்றத பத்தி கூட நான் கவலைப்படல. என் கையில தொழில் இருக்கு, சுண்ணாம்பு அடிச்சாவது உங்களை காப்பாத்துவேன். ஆமா, இந்த சுண்ணாம்பு அடிக்கிற தொழில எந்த காலேஜ்ல கத்துட்டீங்க? அதே காலேஜ்ல சுண்ணாம்பு அடிக்கும் போது தான் கத்துக்கிட்டேன். கள்ளங்கபடி இல்லாம உண்மை அப்படியே சொல்லிட்டீங்களே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். என்னங்க, எங்க அண்ணனுக்கு லெட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, கொஞ்சம் நகை இருந்தா எடுத்துட்டு வரீங்களா? போற வழிதான் மார்வாடி கடை. இந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு வேற அடிக்கணுமா? சார், டோர் லாக் இருக்கு, யாருமே இல்ல. யார் நீ? அன்னைக்கு நான் உங்ககிட்ட போன்ல பேசினேன், ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க தேடுறீங்களே அந்த கடைசி கொலைக்காரன், அவனை பத்தி. அன்னைக்கு நான் இல்லாத சமயம் இந்த 3 பேர் எங்கிருந்துதான் வந்தானுங்களே தெரியல. என் வீட்டுக்குள்ளார புகுந்து என் பொண்டாட்டி, என் 2 தங்கச்சிங்க கைய கால கட்டி போட்டுட்டு கற்பழிச்சிட்டானுங்க. தொட்டில் என் மாமா ஒரு சத்தம் அவங்களுக்கு பிடிக்கல, கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டானுங்க. மானம் போனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி விஷத்தை வாங்கி என் 2 தங்கச்சிங்களுக்கும் கொடுத்து அவளும் குடிச்சு செத்துட்டா. ராத்திரி வீட்டுக்கு வந்தப்போ 4 பணத்தை தான் பார்த்தேன். கத்தன கதர்ன. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு அந்த 3 பேர் இந்த இடத்துக்கு அருவாளோட போனேன். அதே அருவாளால என் காலை வெட்டி என்ன இந்த நிலைமை காலாக்கிட்டானுங்க. இவ்வளவு நாளா போலீஸும் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு துணையா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்ல, எல்லாம் மாறிடுச்சு. இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கான், அவனை நீதான் பழி வாங்கணும். என்னால முடியல. அந்த 3வது இருக்கிற இடத்துக்கு நான் உன்னை கூட்டு போறேன். என்னது? சுண்ணாம்பு செவத்துல தானே அடிக்க சொன்னோம், கீழே கொட்டி போட்டு உள்ள என்ன பண்றான்? தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, அன்புள்ள தங்கச்சி, பாசமுள்ள தங்கச்சி, தங்கைக்கோர் கீதம். தங்கச்சி, சுண்ணாம்பு சுப்பிரமணியம் சுண்ணாம்பு அடிச்சானா தங்கச்சி? என்ன சத்தத்தையே காணோம்? தங்கச்சி, 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 சுண்ணாம்பு சுப்பிரமணியம், சுண்ணாம்பு சுப்பிரமணியம், சுண்ணாம்பு சுப்பிரமணியம், சுப்பிரமணியம். என்னது ஒரு சிம்பாலிக் தெரியுது? ஓடிக்கிடி போயிட்டீங்களா? அண்ணா நீ என் தெய்வம், அன்புக்கோர் அண்ணன். அண்ணா நீ வாழ்க. அண்ணன் ஒரு கோயில், அண்ணன் காட்டிய வழி. நான் எங்கடி வழி காட்டின உனக்கு? நீங்களா ஓடி போயிடுறது. அண்ணன் காட்டிய வழி, தம்பி காட்டிய வழின்னு லெட்டர் எழுதி வச்சிருது. சுண்ணாம்படிக்கு சொன்னா ஒரு கரும் பண்ணி ஒரு வெள்ள பூனைய கூட்டிட்டு போயிருச்சு. டேய் மகனே, நீ எங்க
ஐயோ வாடன் மச்சான் வரானே. ஏய் மாஸ்டர், ஒரு டீ கொடுப்பா. என்ன பிஸ்கட் இருக்கா? இருக்கு. குடு. சிங்கு, பஞ்சாப் எப்படி இருக்கு? பஞ்சாப் பஞ்சாப் மாதிரியாவே இருக்கு. நீ ஒருத்தன் தாயா பஞ்சாப் பஞ்சாப் மாதிரி இருக்குன்னு சொல்ற. ஆமா, எப்படி தமிழ் நல்லா பேசுற? அங்கே தமிழ் படிக்கக்கூடாது சட்டம் இல்லையே. என்ன பிசினஸ்? ஹோல்சேல். ஹோல்சேல்னா ஓட்ட விழுந்த பேட்டரி வியாபாரமா? இல்லை இல்லை, செங்கல் சிமெண்ட் சுண்ணாம்பு. சிங்கு, சுண்ணாம்பு மட்டும் சொல்லாத, எனக்கு கெட்ட கோபம் வரும். யா யா. சுண்ணாம்பு சுப்பிரமணியம் ஒரு சொறி நாய். அவனை சுண்ணாம்படிக்கு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, என்னை ஏமாத்திட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டான். சுப்பிரமணியத்தை திட்டாதே. கல்யாணம் ஆகாத உன் தங்கச்சியே அவன் செலவு இல்லாம கூட்டிட்டு போயிருக்கான். அவனுக்கு நீ ஒரு படத்தை வச்சு கும்பிடணும். கிடைச்சா படம் என்ன, அவனுக்கு சமாதியே வச்சு கும்பிடுவேன். ஆனா கிடைக்க மாட்டேங்கிறானே. என்ன சிங்கு, பல்லுவலியா? இல்லை, சமாதின உடனே நம்ம அப்பா சமாதி ஞாபகம் வந்துருச்சு. அப்பனுக்கு சமாதி தானா? அப்ப மொத்த குடும்பத்துக்கு சமாதி தான். அப்ப நான் வரட்டுமா? என்ன தீர்த்த சாப்பிட பழக்கம் உண்டா? இல்ல, எங்க இதுல இப்படிதான் வணக்கம் சொல்லு. ஏற்கனவே மூஞ்சி கட்சனா இதுல கைய வேற வச்சு மறைச்சுக்க. ஒரு டீ போடுப்பா. வாடா நெட்டுலிங்கம், எந்த விதமான உதவி இல்லாம இப்படியே சந்திரமண்டலத்துக்கு போயிடலாம்னு வளர்ந்திருக்கிறியா? ஆமா எங்கடா உன் தலைவர் சுண்ணாம்பு சுப்பிரமணியம்? சார், அவரு பஞ்சாபி வேஷத்துல அலைஞ்சிட்டு இருக்காரு. பஞ்சாபி வேஷத்திலியா? இப்ப என் கூட பேசினது அவன்தானா? நான் அப்பவே நினைச்சேன், இவ்வளவு கருப்பா பஞ்சாபி இந்தியாவில எங்கேயுமே இருக்க மாட்டான்னு. ஆஹா, ஏமாத்திட்டானே. ஐயோ வாடன். சலாம் அலைக்கும். மாலிகம் சலாம். என்ன சேக்கே, கடைக்கு வெளியே ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிக்கிற? துபாய்க்கு ஆள் எடுக்க வந்திருக்கு. ஆள் எடுக்கவா? என்ன வேலைக்கு? என்ன கிணறுல தூரு வாரணும். ஏன் நீங்க தூர் வர மாட்டீங்களாக்கோ? இல்ல, நம்ம ஆளை வச்சு இறங்கி தான் தூரு வாருவோம். நல்ல சம்பளம் தாரேன், வேலை இல்லைன்னா என் கூட வந்துருங்கோ. வேலை இல்லைன்னா வந்துருவேன். ஆனா ஒரு வேலை இருக்கே. என்ன வேலை? நான் ஜெயில விட்டு விலகி ஒரு நாயை தேடிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இருக்கிறது நாய் ஜெயிலா? நாய்க்கு ஏரியா ஜெயிலு. ஒரு சுண்ணாம்படிக்கிற சொறி கழுத என்னை ஏமாத்திட்டு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. அத நான் பிடிக்காம விட மாட்டேன். அப்ப நீங்க ரொம்ப கோபமா இருக்கு, நான் வேற எல்லாம் பாத்துக்கிட்டு. பாத்துக்க போ. என்னடா, நம்ம சுப்பிரமணியம் அரேபிய வேஷத்துல வந்தார பாத்தீங்களா? என்னது அரேபிய வேஷத்துல வந்தது சுண்ணாம்பு சுப்பிரமணியமா? கொஞ்சம் உட்காரு. ஒவ்வொரு தடவை கிளைமேக்ஸ்ல சொல்லிட்டு இருக்க. இதாண்டா உனக்கு கிளைமேக்ஸ். ஆண்டவா, இந்த சுப்பிரமணியத்தை நீ தான் காப்பாத்தணும். சாமி யாரு? சுவாமி, அடியன் பாவ ஆத்மா, எனக்கு விமோசனம் உண்டா சாமி? ஓ, நீ பாவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்னப்பா தப்பு பண்ணன? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சாமி. அதுக்கு விமோசனம் உண்டு. வேற என்ன தப்பு பண்ண? வாடன் தங்கச்சிய திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடிட்டேன் சாமி. அதுக்கு விமோசனமே கிடையாது. நீ தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். என்ன தண்டனை சாமி? இப்பவே கொடுக்குற. நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்க. சாமி சீக்கிரம். இப்ப கண்ணை திறந்து பாரு மகனே. வாடன் சார். ஐயோ சார். ஏண்டா நாயே, எங்கிட்டயே வேஷம் போட்டு ஏமாத்துறியா நீ? போலீஸ் இலாக்கா தாண்டா மாறி வேஷம் போடணும். என்னைக்கு இருந்தாலும் போலீஸ மட்டும் நீ ஏமாத்தவே முடியாது. நடரா ஜெயிலுக்கு. சார், உங்க தங்கைக்கோர் கீதம். அத ஜெயில்ல வந்து தாடி வளர்த்துட்டு பாட்டு பாடு போ. இது பேய். அடியா ஓடியாடி. எல்லாரும் ஓடியாங்க. மாட்டிக்கிட்டான் வசமா மாட்டிக்கிட்டான். என்னங்க எவ்வளவு நேரம் நானே புடிச்சிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓடியாங்க வாங்க. சில மாட்டிக்கிட்டானா? போலீஸுக்கு போன் பண்ணுங்க. நான் திருட இல்லையா, சொன்னா நம்புங்க ஐயா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவுல வண்டியோட ஒரு 1.5 கண்ண நிக்கிறான், அவரை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சிட்டு போ. சாப்பாட பிடிச்சான் பாருங்க, கதை உழுக்குறான். வெளிய வந்து புடிங்க. டேய் ராஸ்கல், வீடுக்கு உள்ள ஒருத்தன் வெளிய ஒருத்தனா?
யார பாத்தியா திருடங்கற? நான் கேன்வாஸ் பண்ண வந்திருக்கேன்யா. கேன்வாஸ் ஆகுது கோன்வாஸ் ஆகுது அதெல்லாம் உள்ள வந்து பேசியா. நான் எதுக்குயா உள்ள வரணும்? இந்த வண்டியை உங்க அப்பனா பாத்துக்கலாம். ஐயா நான் திருட வரல. வேற நிறைய சாமான் இருக்கு. விட்டுறியா விட்டுறியா. ஏன்டா இப்படி புடிச்சு தள்ளுற? ஐயோ அவனையும் புடிச்சிட்டாங்களா? இவன் தான் வண்டியார நின்னுகிட்டு இருந்தான் திருட்ட பையன். இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான். ஆமா அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படி தாண்டா. தோல உரிச்சு உப்பு கண்டா போட்டுருவேன். இருடா உள்ள இருக்கிறவனை பாத்துட்டு அப்புறம் வந்து உங்கள்ட்ட பேசிக்கிறேன். கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். சொன்னா கேளுங்கய்யா. நாங்க திருட வரலையா, கேன்வாஸ் பண்ண. காதா குத்துற ஏற்கனவே எனக்கு காது குத்தாச்சுடா. திருடுவியா? என்ன சத்தத்தையே காணோம்? பெரிச்சாளி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? ஐயோ என்னடி இப்படி ஆயி போச்சு? நீ ஏறி நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டயாடா குத்துறீங்க? அறிவு கட்டவனுங்க. அண்ணே கதவை தரங்க அண்ணே. என்னென்ன இது? தோசை. ஆளு பார்த்தது ஓடுறாரு. இந்த மாதிரி ஆளத்தான் விடக்கூடாது. ஏன்னா நாளை கல்யாணம் அனுப்புறோம், யார் பின்னாடி ஓட மாட்டாரு. எப்படி வளைச்சு பிடிக்கிற? வாங்க வாங்க, என்ன வேணும்? மிக்ஸி. மிக்ஸியா? உள்ள போங்க. சபதம் போட்ட மாதிரியே வந்துட்டாளே, பெரிய மங்கம்மா நினைப்பு. திரு திருன்னு முழிக்கிறத பாரு. இனிமே தினம் என் வீட்டுக்கு வரணும். என்னப்பா அசோக், என்ன பாத்துட்டு இருக்கிற? மிக்ஸியை ஓட்டி காட்டு. ஒத்தோ நான் வந்துட்டேன். ஐம் சாரி, மிக்ஸியும் புதுசு, நானும் புதுசு, அதான். நீ எதுக்குமே லாய்க்கல, போடா. நான் ஓட்டு காட்ட பாருங்க. மிக்ஸி ஓட்டுறது ஒரு பெரிய கலை, பாத்தியா? இப்படிதான் ஓட்டணும். உங்க மிக்ஸி கலை ரொம்ப பிரமாதம். மிக்ஸியை போட சொல்ல இப்படி பண்ணிட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல, மூடு சரியா இல்ல, மாத்தி கொடுத்துறேன். மிக்ஸியை போட்டது போதும், முதல்ல பேக் பண்ணுங்க. ரொக்கமா தவணையா? தவணைதான். அப்படி வாங்க வாங்க. பணத்தை எப்படி கட்டுறது? இந்த பையன் அசோக் வருவான், பணத்தை அவன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. அம்மா குழப்பில்லாமா? என்ன தானே பாக்கியம்? பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி சொல்லிட்டு ஜோடுதல் இடம் வந்திருக்கேன். அங்கே 4 வாடிக்கை பிடிக்க போறியா? இல்லம்மா, இங்கே வச்சுட்டு போயிடலாம். சரி சரி, அங்க இருக்கிற அந்த கூடை எடுத்துக்க, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரலாம். சரி சரி. சார், எஸ் மேனேஜர் தங்கராஜாவை பார்க்கணும். உள்ள போய் உட்காருங்க, இப்ப வந்துருவாரு. வா வா உட்காரு. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய பேங்க்ல மேனேஜரா இருக்கார் நம்ம வீட்டுக்காரே. நம்ம வீட்டுக்காரரா? ஏன் வீட்டுக்காரரு? ஆமா ஆமா, அவருக்கு எப்பவுமே தற்பெருமை கிடையாது. நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன். எஸ் உங்களுக்கு என்ன வேணும்? தங்கராஜாவை பார்க்கணும். நான் தான் தங்கராஜா. மேனேஜர் தங்கராஜாவை பார்க்க வந்திருக்கேன். நான் அவர் சம்சாரம். மேனேஜர் தங்கராஜா நான் தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க என்ன சொல்றீங்க? ஓஹோ, உங்க குழப்பம் எனக்கு புரியுது.
நீங்க தேடுற தங்கராஜா அத வந்துகிட்டு இருக்கிறாரு. எடுத்துங்க. சார் காஃபி. அடேயப்பா, சரியான திருமண குடும்பமா இருக்கும் போல இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன். சொன்னனே கேட்டையாரா? என்னன்னு? பொண்டாட்டியா இருந்தாலும் பொலிட்டிக்கலா இருந்தாலும் டபுள் கேம் ஆடக்கூடாது. மன்னாதே மன்னரெல்லாம் மண்டியிட்டு நின்னாங்க. என்ஜினியர் மாப்பிள்ளையே ஏமாந்து விட்டேனே, ஆடிட்டர் மாப்பிள்ளையே அம்போன்னு விட்டேனே, டாக்டர் மாப்பிள்ளைக்கும் டாட்டான்னு சொல்லிட்டு இந்த போக்கத்தா பயலுக்கு பொண்டாட்டியானேனே. என்ன பத்த அம்மா எப்போ? ஐயோ. கட்டது தூக்கிறீரியே, நான் என்ன குப்பு தொட்டியா? அப்படி என்ன நான் கொலையா செய்துட்டேன்? முத்துக்கண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தான் பேங்க் மேனேஜர்னு போய் சொல்லிட்டேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நான் பொய்யே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். தலையெழுத்து. அந்த கடவுள் போய் போய் ஒரு பியூனுக்கு என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டாரு. இன்னும் எப்படி சொல்லிட்டு போறா? அப்ப பியூனுக்கு கல்யாணம் பண்ணி கூடாதா? அவனுக்கு என்னதான் பண்ணுவானுங்க? ஐயோ, எங்க வீட்டுக்கு இருக்காரு. அப்புறமா வாங்க. அப்புறமா எப்போ? 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. 1 மணி நேரமா? சரி வர்றேன். ஏமா இன்னுமா 1 மணி நேரம் ஆகல? எத்தனை நாளா வந்து போயிட்டு இருக்க? ரொம்ப நாளா. ரொம்ப நாளாவா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை தேடி வர்றேன்னு எங்கிட்டயே சொல்லுவேன். நான் ஒண்ணும் சும்மா வரல, டிவியை கொடுத்தாக்க வர்றேன். கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு கட்டவங்கிட்டயே டிவி வாங்கி கொடுத்து ரைட் பண்ணிட்டேன் நான் சொல்றேன். உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு வெட்டல நான் ஒரு அப்பனை பிறந்தவளடா. ஒரு அப்பனோ 2 அப்பனோ உனக்கு தெரிஞ்சா சரி. உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. இவர் இன்ஸ்டால்மெண்ட் கடைக்காரு. இவர்கிட்ட தான் இந்த டிவியை வாங்குனது. நல்லா கேட்டுக்கோ. உன் அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க தானே சொன்னேன். அங்க என்ன கொட்டியா கிடக்கு? எங்க அம்மா வீட்ல வாங்க சொல்லி உயிர் எடுத்தீங்க. ஆனாதான் உங்களுக்கு தெரியாம வேற வழி இல்லாம இவர்கிட்ட நான் வாங்கினேன். இதுக்கு தான் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி எந்த காரியமும் செய்யக்கூடாதுங்கிறது. பவுச்சிக்காருங்க எல்லாம் அந்த திருட்டு காரியால வந்தது இல்ல, பொன்னாலதான் வந்தது. பொண்டாட்டி வீட்டுல புடுங்கி திங்கலாம்னு நினைச்ச பாரு, அதனாலதான் இந்த தப்பே நடந்தது. நம்ம நாட்டுல இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை எல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கறக்குறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கொள்ளையே அடிக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு மீசை. இந்தா 1 ரூபாய், முதல்ல மீசை எடு.